ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று பெர்சியா தேசத்து ராஜாவான கோரேஸ் கூறினார். எருசலேமில் உள்ள தேவாலயம் கட்டி எழுப்பப்பட எவர்களுடைய இருதயம் ஏவப்படுகிறதோ தூண்டப்படுகிறதோ அவர்கள் செல்லலாம் என்று சொன்னவுடனே யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் மற்றும் எவர்களுடைய ஆவியிலே ஏவுதல் உண்டானதோ அவர்கள் எல்லாரும் புறப்பட்டார்கள். ஜனங்கள் மன உற்சாகமாய் காணிக்கைகளையும் பொன்னையும் வெள்ளியையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து அவர்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மீறி நடந்ததுனால தேவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக 70 வருடம் சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசன் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக 70 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய தாய்நாடு சென்று தேவாலயம் கட்ட புறப்பட்டார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கிற வசனத்தின்படியாக சிறையிருப்புக்கு சென்றவர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அங்கிருந்து தேவாலயம் கட்டுவதற்காக திரும்பி வந்த மக்கள் 50,000க்கு உட்பட்டவர்கள். அழைப்பு அனைவருக்கும் எடுக்கப்பட்டது. தேவாலயம் கட்ட அர்ப்பணித்தவர்களோ சிலர். பலர் உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்து செல்லுகிற மக்களுடைய கரங்களை திடப்படுத்தினார்கள். தேவராஜ்யம் கட்டி எழுப்ப நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. தேவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து அர்ப்பணிக்கிற மக்களோ வெகு சிலர். ஒன்று, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்ய வேண்டும், அல்லது ஊழியம் செய்கிறவர்களுடைய கரங்களை நாம் தாங்க வேண்டும். ரெவிதீம் பள்ளத்தாக்கில் யோசுவா அமலேக்கியருக்கு எதிராக யுத்தம் செய்தபோது மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தி தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்கும் போது யாக்கோபின் சந்ததியார் மேற்கொண்டார்கள். மோசேயின் கை தளர்ந்த போதோ அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். இதை அறிந்த ஊரும் ஆரோனும் மோசேயின் கைகள் தளர்ந்து போகாதபடி அவனுடைய கரத்தை உயர்த்தி பிடித்து தாங்கின போது யாக்கோபின் சந்ததியார் மேற்கொண்டார்கள். ஒன்று, நாம் ஊழியம் செய்ய வேண்டும், அல்லது ஊழியம் செய்கிறவருடைய கரங்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்ப அநேக ஆட்கள் தேவை. திராட்சை தோட்டத்திற்கு பகல் முழுவதும் வேலை செய்ய ஆட்கள் வேண்டும். அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் அநேகம். அவர்கள் யாவும் மீட்கப்பட்டு தேவ சமூகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட ஆட்கள் அநேகம் தேவை. தேவனுடைய ராஜ்யத்தில் உழைப்போம். உழைக்கிற மக்களை ஜெபத்தாலும் காணிக்கைகளாலும் தாங்குவோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, இந்த பரந்த உலகத்தில் உம்மை அறியாதபடி நரகாக்கினைக்கு ஏதுவான மக்கள் அநேகர் உண்டு. சத்தியத்தை அறிவிக்க அந்த ஆட்களும் மீட்கப்பட அவர்களுக்காக தெருப்பிலை நின்று ஜெபிக்கிற மக்களை தாங்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.